அடுத்தது இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்ட திமுக. இஸ்லாமியர்கள் தான் திமுகவின் உயிர்நாடி. அவங்க தான் அந்த காலத்திலேருந்து கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் மோசமானவன் எல்லாம் தெரிஞ்சாலும் சரி உதவி சூழலில் போய் குத்திட்டு வருவாங்க. நான் பல தேர்தலில் பார்த்தேன். எம்ஜிஆர் இருக்கும்போதே உதவி சூழலில் குத்துனவங்க இஸ்லாமியர்கள். அது என்ன பாசம் அப்படிங்கிறது இவங்களும் இந்த அவங்க பேர் என்ன நம்ம அரசு ஊழியர்களும் எப்போவுமே அப்படி அரசு ஊழியர்கள் திருந்திட்டாங்க. இப்போ இந்த தடவை போட மாட்டேன் நாங்கள் யாருன்னு காமிக்கிறோன்ட்டாங்க. இஸ்லாமியர்கள் அது மாதிரி கொஞ்சம் சிந்தித்து சபதம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியோட ஆபாச பேச்சாளர் தெரியுமில்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவங்க இஸ்லாமியர்களை பிடிச்சி விஜயுடைய இஃப்தார் விருந்தில் போய் ஒரு சோறு திங்கிறதுக்காக போனான் 4 இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டார். அந்த வீடியோவை பாருங்கள். அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. உடனே ஸ்டாலின் மறுநாள் ஃபோன் பண்ணிட்டார். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கா நீ? இஸ்லாமியர்களை அவ்வளோ கேவலமாக பேசிட்டோ ஓட்டு விழுகாதையா? திமுகவே ஒன்றும் ஒரு சீட்டு கூட வராத, ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்ட்டு. உடனே இந்த வீடியோவை பாருங்க, மன்னிப்பு கேட்கிறார். முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள். நான் வாழுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி. என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி. ஆகவே எனக்கு ஓட்டுநராக, என்னை கண்காணிப்பவராக, என்னை நலன் விரும்புகளாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை. ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். இஸ்லாமியர்களிடம் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்குறேன். அன்னைக்கு நயன்தாராவை தாக்கி பேசினார் யார்? ராதா ரவி. 1 மணி நேரத்தில் அப்போ கட்சியை விட்டு தூக்குனாங்க. உதயநிதி துடிச்சு போயிட்டார். நயன்தாரா இங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னை இப்படி பேசிட்டார் ராதா ரவி, நீ கவலைப்படாதுன்ட்டு. அப்பா நான் இந்த பொண்ணை தூக்குங்கப்பா. இல்லை ராதா ரவியா ஏன்டா என்ன தூக்கணும்? இல்லைப்பா உடனே தூக்கணும். இருங்கிறார். நேராக அம்மாவுக்கு பண்ணுவினாம்மா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நயன்தாராவை மோசமாக பேசிட்டார் இந்த ராதா ரவி. கட்சியிலே இருக்கக்கூடாது, எனக்காக நீ பண்ணு. 1 மணி நேரத்தில் தூக்கிட்டாங்க கட்சி. நயன்தாராவை பேசுனது. இன்றைக்கி காலமாக உங்களுக்காக ஓட்டு போட்டு கொண்டு இருக்கும் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அவங்கள சோத்துக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. அவர் உடனே கட்சி விட்டு தூக்கியிருக்க வேணாமா? வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்க வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் இஸ்லாமியர்கள் ஒன்றும் கண்டுக்காமல் 2020 போய் போட்டுங்க, உதவி சொல்லினே போடுங்க. உங்களை இவ்வளோ பேசினாலும் கூட கட்சி விட்டு விலக்கியான யாராச்சும் ஒரு தலைவர் குரல் கொடுக்குறீங்களா? போடுங்க. 2026 போடுங்க. உங்களை கடவுள் தான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததாக பிரேமலதா அடித்த பல்ட்டிங், நான் தப்பாக சொல்ல, தேமுதிக நின்னா 234 தொகுதியிலையும் தனியாக நின்னா டெபாசிட் போயிடும். அதுதான் இன்றைய நிலைமை. இவர் வந்துக்கிட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் மேலே எல்லாருமே மரியாதை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க. ஆனால் ஓட்டுங்கிறது அது வேறு, அது வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதிமுக. போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் ஒரு ராஜ்யசபா எம்பி தரேன்னு கையெழுத்து போட்டார் உடன்படிக்கையில். யார்? எடப்பாடி. இப்போ என்ன பண்ணிட்டார்? அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டார். நம்முடைய அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு பல்ட்டி வச்ச முதலாளி EPS தான். அது பண்ணக்கூடாது. அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா செய்யணும். முடியாதுன்ட்டார். முடியாதுன்னு பார்த்தாங்க. இவர் எம்எல்ஏ சீட்டும் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ அண்ணன் இன்னமே எடப்பாடியை ஐஸ் வச்ச பிரயோஜனம் இல்லை, நேராக நம்ம ஸ்டாலின் ஐஸ் வச்சுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அறிக்கை விட்டாங்க. இந்த வீடியோ பாருங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட்டு வரவேற்கிறேங்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க ஊர் அங்கே ஆரித்து போகிறான், ஒன்றுமே இல்லை பட்ஜெட்டு. ஆனால் பிரேமலதா மட்டும் பட்ஜெட்டை வரவேற்கிறேன். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு திமுகவுக்கு ஆதரவு. தொகுதி சீரமைப்பு என்ற பேரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தொகுதி சீரமைப்பில் நம்ம இது வரும்போது திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தூதுவரை அனுப்பிட்டாங்க ஸ்டாலின்ட்டு. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? கமலஹாசன் மாதிரின்னா ஓகே, இல்லைன்னா போயிடும்.
கமலஹாசனுக்கு வந்து பணம் கொடுத்தோம், அது மாதிரி அவங்க பணம் கொடுக்குறோம். இந்த தடவை திமுகவுக்கு ஆதரவு தருகிறோம்னு சொல்லி சீட்டு கிடையாது, ஒரு சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கிறது செய்தி வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கமலஹாசன் மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறோம், ரூபாயை மட்டும் கொடுங்க, சீட்டு வேணாம் அப்படின்னு ஒப்பந்தம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு செய்தி வருது. அதனால தான் பிரேமலதா திமுகவை ஆதரிக்க